அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாலோ கொயலோ அவர்கள் எழுதிய ரசவாதி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து செல்வதை பற்றிய ஒரு கற்பனை கதை. தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். சில வருடங்களுக்கு முன்பே 8.5 கோடி பிரதிகள் விற்று சாதனை படைத்துள்ள நூல். கதைச் சுருக்கம். ஆன்மாவிற்கு பரவசமூட்டுகின்ற ஞானத்தை உள்ளடக்கிய எளிய சக்தி வாய்ந்த இப்புத்தகம் ஆண்டலூசியா பகுதியைச் சேர்ந்த சாண்டியாகோ என்ற செம்மறியாட்டு இடையன் ஒருவனை பற்றியது. அவன் ஸ்பெயினில் உள்ள தன்னுடைய சொந்த கிராமத்திலிருந்து புறப்பட்டு பிரமிடுகளில் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு பொக்கிஷத்தை தேடி எகிப்திய பாலைவனத்திற்கு செல்கிறான். வழியில் அவன் ஒரு குறவர் குல பெண்ணையும் தன்னை ஓர் அரசர் என்று கூறிக்கொள்கின்ற ஓர் ஆணையும் ஒரு ரசவாதியையும் சந்திக்கின்றான். அவர்கள் அனைவரும் அவன் தேடிக்கொண்டிருக்கின்ற பொக்கிஷத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பாதையை அவனுக்கு காட்டுகின்றனர். அது என்ன பொக்கிஷம் என்பதோ, வழியில் எதிர்ப்படும் முட்டுக்கட்டைகளை சாண்டியாகோவால் சமாளிக்க முடியுமா என்பதோ அவர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் லௌகீக பொருட்களை தேடுவதில் தொடங்குகின்ற ஒரு பயணம் தனக்குள் இருக்கும் ஒரு பொக்கிஷத்தை கண்டறிகின்ற ஒன்றாக மாறுகிறது. வசீகரமான உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற, மனிதாபிமானத்தை போற்றுகின்ற இக்கதை நம்முடைய கனவுகளின் சக்திக்கும் நம்முடைய இதயம் சொல்வதை கேட்க வேண்டியதன் முக்கியத்துவத்திற்குமான ஒரு நிரந்தர சான்றாகும். ரசவாதி பகுதி 6 தொடர்கிறது. கருநிற கண்களுடனும் தாடியுடனும் இருந்த ஒருவர், நான் தான் பாலைவனத்தை கடந்து செல்ல இருக்கின்ற இந்த பயணியர் கூட்டத்தின் தலைவன். நான் என்னுடன் அழைத்து செல்கின்ற ஒவ்வொருவரும் பிழைத்திருப்பதோ அல்லது மரணமடைவதோ என் கையில்தான் இருக்கிறது. பாலைவனம் எளிதில் கணிக்கப்பட முடியாத ஓர் ஆபத்தான பெண்ணை போன்றது. சில சமயங்களில் அவள் ஆண்களை பைத்தியக்காரர்களாக ஆக்கிவிடுவாள் என்று கூறினார். அங்கு சுமார் 200 நபர்கள் கூடியிருந்தனர். மொத்தமாக 400 ஒட்டகங்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் வளர்ப்பு பறவைகள் அந்த கூட்டத்தில் இருந்தன. அக்கூட்டத்தில் பெண்களும் குழந்தைகளும் கூட இருந்தனர். தங்களுடைய இடுப்பு பட்டிகளில் வாள்களுடனும் தோள்களில் துப்பாக்கிகளுடனும் ஏராளமான ஆண்கள் அதில் இருந்தனர். புத்தகங்கள் நிரம்பிய பல பெட்டிகளை அந்த ஆங்கிலேயர் தன்னுடன் எடுத்து வந்திருந்தார். அங்கு ஒரே இரைச்சலாக இருந்தது. தான் கூறிக்கொண்டிருந்ததை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்வதை உறுதி செய்வதற்கு அக்கூட்டத்தின் தலைவர் ஒவ்வொன்றையும் பலமுறை கூற வேண்டியிருந்தது. இங்கு ஏராளமான மக்கள் இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் வெவ்வேறு கடவுளரை வழிபடுகின்றனர். ஆனால் நான் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு கடவுளுக்குத்தான் சேவை செய்கிறேன். அந்த பாலைவனத்தை வெற்றி கொள்வதற்கு என்னால் இயன்ற எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று அல்லாவின் பெயரில் நான் உறுதி கூறுகிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய பெயரில் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். அதாவது என்ன ஆனாலும் சரி, நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கட்டளைகளை இம்மி பிசகாமல் பின்பற்றுவீர்கள் என்று நீங்கள் உறுதியளிக்க வேண்டும். பாலைவனத்தில் கீழ்ப்படிதலின்மை மரணத்திற்கு வழிவகுத்துவிடும் என்று அத்தலைவர் கூறினார். அப்போது அக்கூட்டத்தினர் ஏதோ முணுமுணுத்தனர். அவரவர் தங்களுடைய சொந்த கடவுளரிடம் சங்கல்பம் செய்து கொண்டிருந்தனர். சாண்டியாகோ இயேசுவிடம் சங்கல்பம் செய்தான். அந்த ஆங்கிலேயர் எதுவும் கூறவில்லை. அம்மக்களின் முணுமுணுப்பு சிறிது நேரம் நீடித்தது. தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி எல்லோரும் தத்தம் கடவுளரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஊதுகொம்பு முழங்கியது. எல்லோரும் தங்களுடைய ஒட்டகங்கள் மற்றும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டனர். சாண்டியாகோவும் அந்த ஆங்கிலேயரும் தங்களுக்கென்று சொந்தமாக ஆளுக்கோர் ஒட்டகத்தை வாங்கி வந்திருந்தனர். அவர்கள் தட்டு தடுமாறி அவற்றின் மீது ஏறினர். அந்த ஆங்கிலேயரின் ஒட்டகத்திற்காக சாண்டியாகோ வருந்தினான். புத்தகங்களால் நிரம்பியிருந்த பல பெட்டிகளின் எடை அதை மிகவும் அழுத்தியது. கிட்டங்கியில் தடைப்பட்ட தங்களுடைய உரையாடலை அந்த ஆங்கிலேயர் விட்ட இடத்திலிருந்து துவக்கினார். தற்செயலான நிகழ்வு என்று எதுவும் இல்லை. நான் இப்போது இங்கு இருப்பதற்கு காரணம், என்னுடைய நண்பர் ஒருவர் ஓர் அராபியரை பற்றி கேள்விப்பட்டு. அவர் பேசி முடிப்பதற்குள் அந்த கூட்டம் நகரத் தொடங்கியது.
எனவே அவர் கூறிக்கொண்டிருந்தது சாண்டியாகோவுக்கு கேட்கவில்லை. ஆனால் அவர் என்ன விவரிக்க இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒன்றை இன்னொன்றுடன் பிணைக்கின்ற அந்த மர்ம சங்கிலியை பற்றிதான் அவர் கூற இருந்தார். அதே சங்கிலிதான் அவன் ஓர் இடையனாக ஆவதற்கு காரணமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் அவனுக்கு தோன்றிய அந்த கனவுக்கும் அதுவே காரணம். ஆப்பிரிக்காவிற்கு அருகே இருந்த ஒரு நகரத்திற்கு அவனை அழைத்து வந்திருந்ததும் அந்த சங்கிலிதான். அவன் ஓர் அரசரை சந்திப்பதற்கும் ஒரு படிக வியாபாரியை சந்திப்பதற்காக அவன் ஒரு திருடனிடம் தன்னுடைய பணத்தை பறிகொடுக்கும்படி ஆனதற்கும் அதே மர்மமான சங்கிலிதான் காரணம். ஒருவருடைய பிறவி நோக்கம் நிறைவேற இருக்கும் தருணம் நெருங்க நெருங்க அப்பிறவி நோக்கம் அவருடைய இருத்தலுக்கான உண்மையான காரணமாக ஆகிவிடுகிறது என்று சாண்டியாகோ நினைத்தான். அந்த கூட்டம் கிழக்கு நோக்கி நகர்ந்தது. அது காலை நேரங்களில் பயணித்தது. சூரியன் உச்சத்தில் இருந்தபோது இளைப்பாறியது. பிறகு வெயில் தாழ்ந்த பிறகு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது. சாண்டியாகோ அந்த ஆங்கிலேயரிடம் மிக குறைவாகவே பேசினான். ஏனெனில் அவர் தன்னுடைய பெரும்பான்மை நேரத்தை தன் புத்தகங்களுடனேயே செலவிட்டார். மக்களும் விலங்குகளும் அந்த பாலைவனத்தை கடந்து சென்றதை சாண்டியாகோ அமைதியாக கவனித்தான். தங்களுடைய பயணம் துவங்கிய அன்று இருந்ததை விட எல்லா விஷயங்களும் இப்போது வித்தியாசமாக இருந்ததாக அவன் நினைத்தான். துவக்கத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருந்தது. எல்லோரும் கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். விலங்குகள் நிலைகொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தன. வணிகர்களும் வழிகாட்டிகளும் கொடுத்த கட்டளைகளால் எல்லோரும் திணறிக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த பாலைவனத்தில் முடிவில்லா காற்றின் ஒளியும் விலங்குகளின் குளம்பு சத்தமும் மட்டுமே கேட்டது. வழிகாட்டிகள் கூட தங்களுக்கிடையே மிக குறைவாகவே பேசிக்கொண்டனர். ஓர் இரவில் ஓர் ஒட்டகக்காரர், நான் இந்த மணலை பலமுறை கடந்துள்ளேன். ஆனால் இந்த பாலைவனம் மிகப் பெரியது என்பதாலும் தொடுவானங்கள் மிக தொலைவில் இருப்பதாலும் அவை எவர் ஒருவரையும் மிகச் சிறியவராக உணர செய்வதோடு அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்று கூறுவது போலவும் தோன்றுகின்றன என்று கூறினார். பாலைவனத்தில் இதற்கு முன்பு ஒருபோதும் அடியெடுத்து வைத்திராத போது கூட அவர் கூறியதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை சாண்டியாகோவால் உள்ளுணர்வு ரீதியாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் ஒரு கடலை பார்த்தாலோ அல்லது நெருப்பை பார்த்தாலோ அவற்றின் ஆற்றலைக் கண்டு மெய்மறந்து அவன் எப்போதும் மௌனமானான். நான் செம்மறியாடுகளிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். அதேபோல படிக கண்ணாடிகளிடமிருந்தும் நான் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். பாலைவனத்திடமிருந்தும் என்னால் எதையேனும் கற்றுக்கொள்ள முடியும். இது பழுத்ததாகவும் அறிவார்ந்ததாகவும் தெரிகிறது என்று அவன் நினைத்தான். காற்று ஓயாமல் வீசிக்கொண்டிருந்தது. இதே காற்று அன்றொரு நாள் தரிஃபா நகர கோட்டையில் தான் அமர்ந்திருந்தபோது தன் முகத்தின் மீது வீசியது அவனுடைய நினைவுக்கு வந்தது. அவனுடைய செம்மறியாடுகளின் ரோமத்தை அது அவனுக்கு நினைவுபடுத்தியது. தன்னுடைய செம்மறியாடுகள் எப்போதும் போல இப்போதும் தீவனமும் நீரும் தேடி ஆண்டலூசியாவின் புல்வெளிகளில் மேய்ந்து கொண்டிருக்கும் என்று அவன் நினைத்தான். அவற்றை பிரிந்த ஏக்கம் ஏதுமின்றி அவை இனியும் என்னுடைய செம்மறியாடுகள் அல்ல என்று அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். புதிய இடையனுக்கு அவை இந்நேரம் பழக்கப்பட்டிருக்கும். அவை என்னை ஏற்கனவே மறந்திருக்கவும் கூடும். அது நல்லதுதான். பயணத்திற்கு பழக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் போன்ற உயிரினங்கள் நடந்து முடிந்ததை மறந்துவிட்டு வாழ்க்கையை முன்னோக்கி பார்ப்பதை பற்றி நன்றாகவே அறிந்துள்ளன என்று அவன் நினைத்து கொண்டான். அவன் அந்த வியாபாரியின் மகளை பற்றி நினைத்து பார்த்துவிட்டு அவளுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகியிருக்கும் என்று உறுதியாக நம்பினான். எழுத படிக்கத் தெரிந்த சுவாரஸ்யமூட்டும் கதைகளை கூறத் தெரிந்த ஒரு பேக்கரிக்காரரையோ அல்லது வேறோர் இடையனையோ அவள் மனம் முடித்திருக்க கூடும். தான் ஒருவன் மட்டுமே படிக்கவும் கதை கூறவும் தெரிந்தவன் அல்லவே என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த ஒட்டகக்காரர் கூறிய விஷயத்தை தான் உள்ளுணர்வு ரீதியாக புரிந்து கொண்டது குறித்து அவன் உற்சாகம் கொண்டான். மக்களுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கையாளுகின்ற பிரபஞ்ச மொழியை நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் போலும் என்று அவன் நினைத்தான். அதை முன்னுணர்வு என்று அவனுடைய தாயார் அழைத்தார்.
உள்ளுணர்வு என்பது உண்மையில் அனைத்து மக்களுடைய வரலாறுகளும் பிணைக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை எனும் பிரபஞ்ச ஜீவ ஓட்டத்திற்குள் ஆன்மா திடீரென்று மூழ்குவதுதான் என்பது சாண்டியாக்கோவிற்கு புரியத் தொடங்கியிருந்தது. அந்த பிணைப்பில் நம் எல்லோருக்கும் எல்லாம் தெரிகிறது. ஏனெனில் எல்லாம் அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படிக வியாபாரி கூறியதை நினைத்து கொண்டவனாய் சாண்டியாக்கோ மக்தூப் என்று கூறினான். அந்த பாலைவனம் சில இடங்களில் நெடுந்தூரம் வரை மணலால் மட்டுமே நிரம்பியிருந்தது. மற்ற இடங்களில் பாறைகள் அதிகமாக இருந்தன. அந்த பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்த அக்கூட்டத்தின் வழியை ஏதேனும் ஒரு பெரிய பாறை மறித்து கொண்டு நின்றபோது அவர்கள் அதை சுற்றி கொண்டு போக வேண்டியிருந்தது. ஏகப்பட்ட பாறைகள் நிறைந்த பகுதியை அவர்கள் கடக்க வேண்டியிருந்த போது அவர்கள் நெடுந்தூரம் சுற்றி கொண்டு போக வேண்டியிருந்தது. அவர்களோடு சென்ற விலங்குகளின் குளம்புகளுக்கு மணல் மிகவும் மிருதுவானதாக இருந்து அவற்றால் நடக்க முடியாமல் போன ஒரு பகுதியில் அவர்கள் வேறொரு வழியை தேடிச் செல்ல வேண்டியிருந்தது. சில இடங்களில் வற்றிப்போன ஏரிகளின் உப்பு அந்த நிலம் முழுவதும் பரவியிருந்தது. அப்படிப்பட்ட இடங்களில் விலங்குகள் பின்வாங்கின. ஒட்டகக்காரர்கள் தங்கள் ஒட்டகங்களில் இருந்து கீழே இறங்கி அவற்றின் மீது இருந்த சுமைகளையும் இறக்கினர். பிறகு அந்த ஆபத்தான பாதையில் அந்த சுமைகளை அவர்களே சுமந்து சென்று பிறகு அப்பகுதியை கடந்ததும் மீண்டும் அவற்றை தங்கள் ஒட்டகங்கள் மீது ஏற்றினர். ஒரு வழிகாட்டி நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ ஒட்டகக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து சீட்டு குலுக்கி போட்டு ஒரு புதிய வழிகாட்டியை தேர்ந்தெடுப்பர். இவையெல்லாம் ஒரே ஓர் அடிப்படை காரணத்திற்காகவே நிகழ்ந்தன. எத்தனை முறை வேறு பாதைகளில் சுற்றி வர வேண்டியிருந்தாலும் சரி, எந்த அளவு அனுசரித்து போக வேண்டியிருந்தாலும் சரி, திசைமானி காட்டிய திசையை நோக்கியே அந்த கூட்டம் நகர்ந்தது. முட்டுக்கட்டைகளை கடந்து வந்த பிறகு அக்கூட்டம் மீண்டும் தன்னுடைய பாதைக்கு திரும்பியது. பாலைவன சோலை இருந்த இடத்தை உணர்த்திய ஒரு விண்மீனை வழிகாட்டியாக கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டனர். அந்த விண்மீன் காலை நேர வானில் ஒளிருவதை அவர்கள் கண்டபோது தண்ணீர், பனை மரங்கள், பாதுகாப்பான ஓர் இடம், பிற மக்கள் ஆகியோர் இருந்த ஓர் இடத்தை நோக்கி தாங்கள் சரியான பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் அறிந்தனர். அந்த ஆங்கிலேயருக்கு மட்டும்தான் இது எதுவும் தெரியாமல் இருந்தது. ஏனெனில் பெரும்பான்மை நேரம் அவர் தன்னுடைய புத்தகங்களை படிப்பதிலேயே மூழ்கி கிடந்தார். சாண்டியாக்கோவும் தன்னுடைய புத்தகத்தை படித்திருந்தான். பயணத்தின் முதல் ஒரு சில நாட்களின் போது அவன் படிக்க முயற்சித்திருந்தான். ஆனால் தன்னுடைய கூட்டத்தை கவனிப்பதும் காற்றின் ஒலியை செவி மடுப்பதும் அதிக சுவாரஸ்யமாக இருந்ததை அவன் கண்டுகொண்டான். அவன் தன்னுடைய ஒட்டகத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு அதனோடு ஒரு பிணைப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய புத்தகத்தை தூக்கி வீசிவிட்டான். தான் அப்புத்தகத்தை திறந்த ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து ஏதேனும் முக்கியமான விஷயத்தை தான் கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மூட நம்பிக்கையை அவன் வளர்த்திருந்தாலும் கூட அப்புத்தகம் தேவையற்ற ஒரு சுமை என்று அவன் தீர்மானித்தான். தனக்கு பக்கத்தில் ஒட்டகத்தில் பயணித்து வந்தவருடன் அவன் ஒரு நட்புறவை வளர்த்து கொண்டான். அன்று இரவு அவர்கள் அனைவரும் நெருப்பை சுற்றி அமர்ந்திருந்த போது தான் ஓர் இடையனாக இருந்த காலத்தில் தனக்கு கிடைத்த சாகச அனுபவங்களை அவன் அந்த ஒட்டகக்காரரிடம் கூறினான். அப்படிப்பட்ட உரையாடல்களில் ஒன்றின் போது அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி கூறினார். நான் எல் கைரம் நகருக்கு அருகே வாழ்ந்து வந்தேன். என் பல தோட்டங்களும் என் குழந்தைகளும் நான் சாகும் வரை மாறாத ஒரு வாழ்க்கையும் எனக்கு இருந்தன. ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் போது எங்களுக்கு மகத்தான விளைச்சல் கிடைத்தபோது நாங்கள் எல்லோரும் மெக்காவிற்கு சென்றோம். என் வாழ்வில் நான் நிறைவேற்றி இராத அந்த ஒரு கடமையை நான் நிறைவேற்றினேன். இனி என்னால் மகிழ்ச்சியாக இறக்க முடியும் என்ற எண்ணம் எனக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது. ஒரு நாள் பூமி நடுங்கத் தொடங்கியது. நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் கரைகள் உடைந்தன. இது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் ஏற்படும், ஆனால் எனக்கு ஏற்படாது என்று நான் நினைத்திருந்தேன். அந்த வெள்ளத்தில் தங்கள் ஆலிவ் மரங்கள் அனைத்தையும் தாங்கள் இழந்து விடுவோம் என்று என்னுடைய அண்டை வீட்டார் பயந்தனர். நாங்கள் எங்கள் குழந்தைகளை இழந்து விடுவோம் என்று என் மனைவி பயந்தாள்.
எனக்கு சொந்தமான எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் நினைத்தேன். என்னுடைய நிலங்கள் பாழாயின. பணம் சம்பாதிப்பதற்கு நான் வேறொரு வழியை தேட வேண்டியிருந்தது. எனவே இப்போது நான் ஓர் ஒட்டகத்தை ஓட்டுபவனாக ஆகியிருக்கிறேன். ஆனால் அந்த பேரழிவு அல்லாவின் வார்த்தையை புரிந்து கொள்ள எனக்கு கற்றுக் கொடுத்தது. தங்களுக்கு தேவையானவற்றையும் மிகவும் விருப்பமானவற்றையும் அடைவதற்கான திறன் மக்களுக்கு இருந்தால் தங்களுக்கு தெரியாதவற்றை குறித்து அவர்கள் பயம் கொள்ள தேவையில்லை என்பது அல்லாவின் அறிவுரை. நம்முடைய உயிரையும் உடைமைகளையும் நாம் இழந்துவிடக்கூடும் என்ற பயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கதைகளையும் உலக வரலாற்றையும் ஒரே கைதான் எழுதியது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது அந்த பயம் மாயமாய் மறைந்து விடுகிறது. சில சமயங்களில் அவர்களுடைய பயண கூட்டம் வழியில் இன்னொரு கூட்டத்தை சந்தித்தது. எல்லாம் ஒரே கையால் எழுதப்பட்டிருந்தது போல ஒருவருக்கு தேவையான ஏதோ ஒன்று இன்னொருவரிடம் இருந்தது. அவர்கள் எல்லோரும் நெருப்பைச் சுற்றி அமர்ந்து கொண்டவுடன் ஒட்டகக்காரர்கள் கடுமையான புயல் காற்றை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த பாலைவனத்தை பற்றிய கதைகளை கூறினர். மற்ற சமயங்களில் முகத்தை மறைக்கும் விதமாக முகத்திரை அணிந்திருந்த மர்ம மனிதர்கள் தோன்றினர். பயணியர் சென்ற வழிகளை கண்காணித்த பெடுவின் இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். திருடர்கள் மற்றும் காட்டுமிராண்டித்தனமான பழங்குடியினரை பற்றிய எச்சரிக்கைகளை அவர்கள் வழங்கினர். அவர்கள் அமைதியாக வந்து அதே விதத்தில் திரும்பிச் சென்றனர். அவர்களுடைய கண்கள் மட்டுமே தெரியும் விதத்தில் தங்கள் உடல்கள் முழுவதையும் மறைக்கும் விதமாக கருப்பு அங்கிகளை அவர்கள் அணிந்திருந்தனர். ஓர் இரவில் அந்த ஆங்கிலேயரும் சாண்டியாகோவும் நெருப்பின் அருகே உட்கார்ந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்த போது ஓர் ஒட்டகக்காரர் அங்கு வந்தார். பழங்குடியினருக்கு இடையே சண்டை நடைபெற்று கொண்டிருப்பதாக வதந்திகள் நிலவுகின்றன என்று அவர் அவர்களிடம் கூறினார். அம்மூவரும் மௌனமாயினர். யாரும் எதுவும் சொல்லாத போது கூட அங்கு ஒருவிதமான பயம் நிலவியதை சாண்டியாகோ கவனித்தான். வார்த்தைகளற்ற பிரபஞ்ச மொழியை அவன் மீண்டும் இங்கு அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருந்தான். நாம் ஆபத்தில் இருக்கிறோமா என்று அந்த ஆங்கிலேயர் கேட்டார். அதற்கு அந்த ஒட்டகக்காரர், பாலைவனத்திற்குள் அடியெடுத்து வைத்துவிட்டால் வந்த வழியே திரும்பி போவது பற்றிய கேள்விக்கு இடமில்லை. உங்களால் திரும்பி போக முடியாது எனும்போது முன்னோக்கி போவதற்கான சிறந்த வழி எது என்பதை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஆபத்து உட்பட மற்ற எல்லாம் அல்லாவை பொறுத்ததுதான் என்று கூறினார். பிறகு மக்தூப் என்ற அந்த மர்மமான வார்த்தையை கூறி அவர் தன் பேச்சை நிறைவு செய்தார். அவர் அங்கிருந்து போனவுடன் சாண்டியாகோ அந்த ஆங்கிலேயரிடம், நம்முடைய கூட்டத்தின் மீது நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் பல சமயங்களில் சுற்று வழிகளில் செல்கிறோம். ஆனால் நாம் எப்போதும் ஒரே இடத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினான். நீ இந்த உலகத்தை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும். அந்த விதத்தில் பார்க்கும்போது புத்தகங்களும் இந்த பாலைவனத்தை கடந்து செல்கின்ற பயணியர் கூட்டங்களை போன்றவைதான் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். ஏராளமான மக்களையும் விலங்குகளையும் உள்ளடக்கிய அவர்களுடைய கூட்டம் அதிக வேகமாக பயணிக்கத் தொடங்கியது. பகல் பொழுதுகள் எப்போதும் அமைதியாகவே இருந்திருந்தன. ஆனால் இப்போது இரவு பொழுதுகளும் அமைதியாக இருந்தன. முன்பெல்லாம் பயணியர் அனைவரும் நெருப்பைச் சுற்றி அமர்ந்து பேசுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் தங்களுடைய கூட்டத்தை நோக்கி வீணாக அந்நியர்களின் கவனம் கவரப்படுவதை தவிர்ப்பதற்காக இனி நெருப்பு மூட்டப்படப் போவதில்லை என்று அக்கூட்டத்தின் தலைவர் தீர்மானித்தார். இரவில் எல்லோரும் தங்களுடைய விலங்குகளை ஒரு வட்டமாக வரிசைப்படுத்தும் பழக்கத்தை சுவீகரித்துக் கொண்டனர். இரவு நேர குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லோரும் அந்த வட்டத்தின் நடுவே ஒன்றாக சேர்ந்து தூங்கினர். அக்கூட்டத்தின் தலைவர் ஆயுதம் தாங்கிய காவலாளிகளை அந்த வட்டத்தை சுற்றிலும் நிறுத்தி வைத்தார். ஓர் இரவில் அந்த ஆங்கிலேயரால் தூங்க முடியவில்லை. அவர் சாண்டியாகோவை அழைத்தார். பிறகு அவர்கள் இருவரும் அந்த முகாமை சூழ்ந்திருந்த மணற் குன்றுகளை ஒட்டி நடந்து சென்றனர். அன்று வானில் முழு நிலா ஒளிர்ந்து கொண்டிருந்தது. சாண்டியாகோ தன்னுடைய வாழ்க்கை கதையை அந்த ஆங்கிலேயரிடம் கூறினான்.
சாண்டியாகோ அந்த படிகக் கடையில் வேலை செய்யத் தொடங்கிய பிறகு அங்கு ஏற்பட்ட முன்னேற்றம் பற்றிய கதை அந்த ஆங்கிலேயரை வெகுவாக கவர்ந்தது. அந்த கொள்கைதான் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ரசவாதத்தில் அது பிரபஞ்ச ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. நீ ஒன்றை உன் இதயபூர்வமாக விரும்பும்போது அந்த நேரத்தில்தான் நீ பிரபஞ்ச ஆன்மாவிற்கு மிக அருகில் இருக்கிறாய். அது எப்போதும் ஒரு நேர்மறையான ஆற்றலாக செயல்படுகிறது என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். மேலும் இது மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அல்ல என்றும், தாதுக்கள், காய்கறிகள், விலங்குகள் என்று இப்புவியில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஓர் ஆன்மா இருந்தது என்றும் அவர் கூறினார். ஓர் எளிய எண்ணத்திற்கு கூட ஓர் ஆன்மா இருந்ததாக அவர் கூறினார். இந்த பூமியில் இருக்கும் எல்லாமே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனெனில் இந்த பூமி ஜீவனுள்ள ஒன்று. அதற்கும் ஓர் ஆன்மா இருக்கிறது. நாம் அந்த ஆன்மாவின் ஒரு பகுதி. எனவே அது நமக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அரிதாகவே உணர்கிறோம். ஆனால் அந்த படிகக் கடையில் அந்த படிக கண்ணாடி குவளைகள் கூட உன்னுடைய வெற்றிக்காக இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தன என்பதை நீ உணர்ந்திருப்பாய். சாண்டியாகோ அந்த நிலவையும் வெண் மணலையும் பார்த்தவாறே அந்த ஆங்கிலேயர் கூறியதைப் பற்றி சிந்தித்தான். நம்முடைய கூட்டம் இந்த பாலைவனத்தை கடந்து வந்தபோது நான் கவனித்தேன். நாமும் பாலைவனமும் ஒரே மொழியைதான் பேசுகிறோம். அதனால்தான் தன்னை கடந்து செல்ல இந்த பாலைவனம் நம்மை அனுமதிக்கிறது. இந்த கூட்டம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னுடன் இசைவாக இருக்கிறதா என்று இப்பாலைவனம் சோதிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய இலக்கான பாலைவன சோலையை நம்மால் சென்றடைய முடியும் என்று அவன் கூறினான். நானோ அல்லது நீயோ அந்த மொழியை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே நம்முடைய தனிப்பட்ட துணிச்சலின் அடிப்படையில் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த பயணம் அதிக கடினமானதாக இருந்திருக்கும் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அந்த நிலவை பார்த்தபடி அங்கு நின்றனர். அதுதான் சகுனங்களின் மாயாஜாலம். வழிகாட்டிகள் எப்படி இந்த பாலைவனத்தின் அறிகுறிகளை தெரிந்து கொள்கிறார்கள் என்பதையும், இக்கூட்டத்தின் ஆன்மா எப்படி இந்த பாலைவனத்தின் ஆன்மாவோடு பேசுகிறது என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் என்று சாண்டியாகோ கூறினான். நான் இனி இக்கூட்டத்தின் மீது அதிக கவனம் செலுத்தப் போகிறேன் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். நான் இனி உங்களுடைய புத்தகங்களை படிக்கப் போகிறேன் என்று சாண்டியாகோ கூறினான். அவை வினோதமான புத்தகங்களாக இருந்தன. பாதரசம், உப்பு, டிராகன்கள், அரசர்கள் ஆகியவற்றை பற்றி அவை பேசின. அவற்றில் எதுவும் சாண்டியாகோவிற்கு புரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு யோசனை மட்டும் அந்த அனைத்து புத்தகங்கள் நெடுகிலும் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு வந்திருந்தது. எல்லா விஷயங்களுமே ஒரே ஒரு விஷயத்தின் வெளிப்பாடுதான் என்பதுதான் அது. ரசவாதம் பற்றிய நூல்களில் உள்ள மிக முக்கியமான உரை ஒரு சில வரிகளை மட்டுமே கொண்டது என்றும், அந்த வரிகள் ஒரு மரகதத்தின் மேற்பரப்பின் மீது பொறிக்கப்பட்டிருந்தன என்றும் சாண்டியாகோ இன்னொரு புத்தகத்திலிருந்து தெரிந்து கொண்டான். அதுதான் மரகத பலகை என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். சாண்டியாகோவிற்கு தன்னால் ஒன்றை கற்றுக் கொடுக்க முடிந்தது குறித்து அவர் பெருமிதம் கொண்டார். அப்படியென்றால் இந்த அனைத்து புத்தகங்களும் நமக்கு எதற்கு என்று சாண்டியாகோ கேட்டான். அந்த பலகையில் உள்ள ஒரு சில வரிகளை நாம் புரிந்து கொள்ளத்தான் என்று பதிலளித்த அந்த ஆங்கிலேயர் தான் கூறியிருந்ததில் உண்மையில் தனக்கே நம்பிக்கை இல்லை என்பது போல காணப்பட்டார். பிரபல ரசவாதிகளை பற்றிய கதைகளை எடுத்துரைத்த புத்தகம்தான் சாண்டியாகோவை பெரிதும் கவர்ந்தது. தங்களுடைய பரிசோதனை கூடங்களில் உலோகங்களை தூய்மையாக்குவதற்கு தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அவர்கள். ஓர் உலோகத்தை பல ஆண்டுகள் சூடேற்றினால் அது தன்னுடைய தனித்துவமான பண்பு நலன்கள் அனைத்தையும் இழந்துவிடும் என்றும், பிறகு அதில் பிரபஞ்ச ஆன்மா மட்டுமே எஞ்சி இருக்கும் என்றும் அவர்கள் நம்பினர். பூமியில் உள்ள எது ஒன்றை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு பிரபஞ்ச ஆன்மா அவர்களுக்கு உதவியது. ஏனெனில் அந்த மொழியில்தான் அனைத்தும் கருத்து பரிமாற்றம் மேற்கொண்டன. இந்த கண்டுபிடிப்பை அவர்கள் அதி அற்புத படைப்பு என்று அழைத்தனர். இதில் பாதி திரவமாகவும் பாதி திடமாகவும் இருந்தது. அந்த மொழியை புரிந்து கொள்வதற்கு வெறுமனே மக்களையும் சகுனங்களையும் கவனித்தால் போதாதா?
என்று சாண்டியாகோ கேட்டான். அந்த ஆங்கிலேயர் சற்று எரிச்சலுடன், எல்லாவற்றையும் எளிமைப்படுத்துவது உனக்கு ஒரு வெறியாகவே ஆகியுள்ளது. ஆனால் ரசவாதம் என்பது ஒரு தீவிரமான விஷயம். அதன் முன்னோடிகள் பின்பற்றிய அதே வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் இம்மி பிசகாமல் அப்படியே நாம் பின்பற்றியாக வேண்டும் என்று கூறினார். அந்த அதி அற்புத படைப்பின் திரவ பகுதி அமுதம் என்று அழைக்கப்பட்டது என்பதையும், அது அனைத்து நோய்களையும் போக்கியது என்பதையும் சாண்டியாகோ தெரிந்து கொண்டான். ரசவாதிகள் முதுமை அடையாமலும் அது பார்த்து கொண்டது. அந்த அதி அற்புத படைப்பின் திடப்பகுதி ரசவாத கல் என்று அழைக்கப்பட்டது. ரசவாத கல்லை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. ரசவாதிகள் எண்ணற்ற ஆண்டுகளை தங்களுடைய பரிசோதனை கூடங்களில் செலவிட்டு உலோகங்களை தூய்மைப்படுத்திய நெருப்பை உன்னிப்பாக கவனித்தனர். அவர்கள் அந்த நெருப்பின் அருகே ஏகப்பட்ட நேரத்தை செலவிட்டதால் உலக ஆடம்பரங்கள் அத்தனையையும் அவர்கள் கைவிட்டனர். உலோகங்களை தூய்மைப்படுத்தியது தாங்களும் தூய்மை உற வழிவகுத்ததை அவர்கள் கண்டறிந்தனர் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். சாண்டியாகோ அந்த படிக வியாபாரியை பற்றி நினைத்து பார்த்தான். படிக கண்ணாடி பொருட்களை துடைத்து சுத்தப்படுத்துவது எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட அவனுக்கு உதவும் என்பதால் அந்த வேலை அவனுக்கு நல்லது என்று அவர் கூறியிருந்தார். வாழ்வில் என்றேனும் ஒரு நாள் ரசவாதத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இப்போது அவனுக்கு அதிகரித்து கொண்டே போனது. மேலும் ரசவாத கல்லுக்கு ஓர் அற்புதமான பண்பு நலன் உள்ளது. அந்த கல்லின் ஒரு சிறு துண்டை கொண்டு மிக அதிக அளவில் உலோகங்களை தங்கமாக மாற்ற முடியும் என்று அந்த ஆங்கிலேயர் கூறினார். அதை கேட்டவுடன் சாண்டியாகோவிற்கு ரசவாதத்தின் மீது இன்னும் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. சிறிது பொறுமை இருந்தால் தன்னால் எல்லாவற்றையும் தங்கமாக மாற்றிவிட முடியும் என்று அவன் நினைத்தான். அதில் வெற்றி பெற்ற ஹெல்வெசஸ், எலையஸ், ஃபல்கனெஸ்லி, ஜீபர் போன்ற பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவன் படித்திருந்தான். அவர்களுடைய கதைகள் சுவாரஸ்யமூட்டுபவையாக இருந்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கனவுகளை மெய்யாக்கினர். அவர்கள் பல இடங்களுக்கு பயணித்தனர். அறிவார்ந்த மனிதர்களோடு கலந்துரையாடினர். நம்பிக்கை இல்லாதோருக்கு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினர். ரசவாத கல்லையும் வாழ்வின் அமுதத்தையும் கைவசப்படுத்தினர். ஆனால் தான் அந்த அதி அற்புத படைப்பை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பிய போது அவன் முற்றிலுமாக குழம்பிப் போனான். படங்கள், சங்கேத மொழியில் அறிவுறுத்தல்கள், எளிதில் புரிபடாத உரைகள் போன்றவைதான் அங்கு இருந்தன. ஓர் இரவு வேளையில் விஷயங்களை ஏன் அவர்கள் இவ்வளவு சிக்கலாக்குகின்றனர் என்று சாண்டியாகோ அந்த ஆங்கிலேயரிடம் கேட்டான். அவர் எளிதில் கோபம் கொண்டார் என்பதையும், சிறிது காலம் புத்தகங்களை வாசிக்காமல் இருந்ததால் அவருக்கு தன்னுடைய புத்தகங்கள் குறித்த ஏக்கம் இருந்ததையும் சாண்டியாகோ கவனித்திருந்தான். அந்த கேள்விக்கு அவர் பின்வருமாறு பதிலளித்தார். புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லோருமே ஈயத்தை தங்கமாக மாற்றிக்கொண்டு திரிந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பார். தங்கம் தன் மதிப்பை முற்றிலுமாக இழந்துவிடும். யார் விடாப்பிடியாக இருக்கிறார்களோ, விஷயங்களை ஆழமாக கற்றுத் தெரிந்து கொள்ள யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த அதி அற்புத படைப்பை சாதிக்கின்றனர். அதனால்தான் நான் இந்த பாலைவனத்தின் நடுவில் இருக்கிறேன். சங்கேத மொழியை புரிந்து கொள்ள எனக்கு உதவ தயாராக இருக்கின்ற ஓர் உண்மையான ரசவாதியை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்புத்தகங்கள் எப்போது எழுதப்பட்டன என்று சாண்டியாகோ கேட்டான். இவை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டன. அந்த காலத்தில் அச்சகங்கள் எதுவும் இருக்கவில்லை அல்லவா? எனவே எல்லோரும் ரசவாதத்தை பற்றி தெரிந்து கொள்ள அன்று எந்த வழியும் இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட வினோதமான ஒரு மொழியையும் இவ்வளவு படங்களையும் பயன்படுத்தினர் என்று சாண்டியாகோ வாதிட்டான். அந்த ஆங்கிலேயர் இதற்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. கடந்த ஒரு சில நாட்களாக தங்களுடைய பயண குழு இயங்கிய விதத்தை தான் உன்னிப்பாக கவனித்து வந்திருந்ததாகவும், ஆனால் அதிலிருந்து புதிதாக எதையும் தான் கற்றுக்கொள்ளவில்லை என்றும், சண்டை பற்றிய பேச்சு அடிக்கடி நிகழ்ந்தது மட்டுமே தான் கவனித்திருந்த ஒரே விஷயம் என்றும் அவர் கூறினார். பிறகு ஒரு நாள் படிப்பதற்காக அந்த ஆங்கிலேயரிடமிருந்து தான் வாங்கியிருந்த அனைத்து புத்தகங்களையும் சாண்டியாகோ அவரிடம் திருப்பிக் கொடுத்தான். இவற்றிலிருந்து நீ ஏதேனும் கற்றுக்கொண்டாயா என்று அவர் கேட்டார்.
அவனுடைய பதிலைக் கேட்க அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். சண்டைக்கான சாத்தியக்கூறை பற்றி நினைப்பதை தவிர்ப்பதற்காக அவர் யாருடனாவது உரையாட விரும்பினார். சாண்டியாகோ அக்கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தான்: பிரபஞ்சத்திற்கு ஓர் ஆன்மா இருக்கிறது என்பதையும், அந்த ஆன்மாவை புரிந்து கொள்கின்ற எவர் ஒருவராலும் அனைத்து விஷயங்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நான் கற்றுக்கொண்டுள்ளேன். பல ரசவாதிகள் தங்களுடைய கனவுகளை மெய்யாக்கினர் என்பதையும், பிரபஞ்ச ஆன்மாவையும் ரசவாத கல்லையும் அமுதத்தையும் அவர்கள் கண்டறிந்தனர் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மரகதக் கல்லின் மேற்பரப்பின் மீது எழுதப்படக்கூடிய அளவிற்கு இவ்விஷயங்கள் அனைத்தும் மிகவும் எளிமையானவை என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். இந்த பதிலைக் கேட்டு அந்த ஆங்கிலேயர் ஏமாற்றமடைந்தார். பல ஆண்டுகால ஆராய்ச்சி, மாயாஜால அடையாளச் சின்னங்கள், வினோதமான சொற்கள், பரிசோதனை கூட கருவிகள் ஆகிய எதுவும் சாண்டியாகோவிற்கு பிரமிப்பூட்டவில்லை என்பது அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. இவ்விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஆன்மா இன்னும் வளர்ச்சியடைந்திருக்கவில்லை என்று அவர் நினைத்தார். பிறகு அவர் தன்னுடைய புத்தகங்களை எடுத்து மீண்டும் அவற்றை அவற்றிற்குரிய பைகளில் அடுக்கினார். நீ மீண்டும் இந்த பயணக்குழுவின் நடவடிக்கைகளை கவனிக்கப் போகலாம், ஆனால் அது எனக்கு எதையும் கற்றுத்தரவில்லை என்று அவர் கூறினார். சாண்டியாகோ மீண்டும் பாலைவனத்தின் அமைதியை பற்றியும், விலங்குகள் நடந்தபோது அவற்றின் கால்கள் மேலெழுப்பிய மணலை பற்றியும் சிந்திக்கலானான். விஷயங்களை கற்று தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த வழி இருக்கிறது. அந்த ஆங்கிலேயரின் வழி என்னுடையதைப் போல இல்லை. என்னுடைய வழி அவருடையதைப் போல இல்லை. ஆனால் நாங்கள் இருவருமே எங்களுடைய கனவுகளை தேடிச் சென்று கொண்டிருக்கிறோம். நான் அதற்காக அவரை மதிக்கிறேன் என்று சாண்டியாகோ தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அந்த பயணக்குழு இரவு பகலாக பயணிக்கத் தொடங்கியது. முகமூடிகள் அணிந்த பெடுவின்கள் இப்போது அடிக்கடி தோன்றினர். பல்வேறு பழங்குடி இனத்தவருக்கு இடையே சண்டை ஏற்கனவே தொடங்கியிருந்ததாக சாண்டியாகோவின் நண்பராக ஆகியிருந்த அந்த ஒட்டகக்காரர் கூறினார். தங்களுடைய குழு அந்த பாலைவன சோலையை சென்றடைந்தால் தாங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் என்று அர்த்தம் என்று அவர் கூறினார். அக்குழுவுடன் பயணித்துக் கொண்டிருந்த விலங்குகள் மிகவும் களைத்துப் போயிருந்தன. ஆண்களுக்கு இடையேயான உரையாடல்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போயின. இரவில் நிலவிய மயான அமைதிதான் பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. முன்பு ஓர் ஒட்டகம் முனகினால் அது வெறும் சாதாரணமான ஒரு முனகலாக இருந்திருந்தது. ஆனால் இப்போது அது எல்லோரையும் அச்சுறுத்தியது. ஏனெனில் அது யாரோ தங்களை சூறையாட வருவதற்கான ஒரு சமிக்கையாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதினர். ஆனால் சண்டை குறித்த அச்சுறுத்தல் பற்றி அந்த ஒட்டகக்காரர் அவ்வளவு கவலைப்பட்டதாக தோன்றவில்லை. ஓர் இரவில் அவர்கள் ஒரு கொத்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அங்கு நெருப்பு எதுவும் மூட்டப்பட்டிருக்கவில்லை. வானில் நிலவும் காணப்படவில்லை. அப்போது அந்த ஒட்டகக்காரர், நான் எப்போதும் உயிர் துடிப்போடு இருக்கிறேன். நான் சாப்பிடும்போது உணவை பற்றி மட்டுமே நான் சிந்திக்கிறேன். நான் நடந்து கொண்டிருந்தால் நடப்பதன் மீது மட்டுமே நான் கவனம் செலுத்துகிறேன். நான் சண்டையிட்டு மடிய வேண்டியிருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எப்படியும் என்றேனும் ஒரு நாள் நான் இறக்கத்தானே போகிறேன் என்று கூறினார். அவர் தொடர்ந்தார்: ஏனெனில் நான் என்னுடைய கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாழ்வதில்லை. நிகழ்காலத்தின் மீது மட்டுமே நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். உங்கள் கவனத்தை எப்போதும் நிகழ்காலத்தின் மீது உங்களால் குவிக்க முடிந்தால் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனிதராக இருப்பீர்கள். இந்த பாலைவனத்தில் உயிரினங்கள் இருப்பதையும் சொர்க்கத்தில் விண்மீன்கள் இருப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். பழங்குடியினர் மனித இனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவர்கள் தங்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொள்கின்றனர். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கேளிக்கை விருந்தாக இருக்கும், ஒரு மாபெரும் திருவிழாவாக இருக்கும். ஏனெனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்கணம்தான் வாழ்க்கை. 2 இரவுகளுக்குப் பிறகு சாண்டியாகோ தூங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது ஒவ்வோர் இரவும் தாங்கள் பின்தொடர்ந்த அந்த விண்மீனை அவன் தேடினான். தொடுவானம் இப்போது சற்று தாழ்ந்திருந்ததாக அவன் நினைத்தான். ஏனெனில் இப்போது தன்னால் பாலைவனத்திலேயே விண்மீன்களை பார்க்க முடிந்தது போல அவனுக்கு தோன்றியது. அது பாலைவன சோலை என்று அந்த ஒட்டகக்காரர் கூறினார். நாம் ஏன் இப்போதே அங்கு செல்லக்கூடாது என்று சாண்டியாகோ கேட்டான். ஏனென்றால்
நாம் இப்போது தூங்கியாக வேண்டும். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.